அல்டிமேட். அவனையும் போட்டு அவன் வீட்டுல மாலையும் போட்டாரு. அதான் மதுரைக்காரன். படம் நல்லா இருக்குண்ணா, ஒரு ட்ரிப் பார்க்கலாம். ஆனா இன்னும் சொல்ல போனா இது ஒரு கலப்படம் படம் மாதிரி. இந்த கூட்டாஞ்சோறு திம்பம்ல அதேதான். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட்டாஞ்சோறு தான் சொல்லலாம். ஸோ எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் நல்லா செம்மையா, அதாவது ஒரு நட்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சூரிய வந்து சூப்பரா தூக்கி காமிச்சிருக்காங்க. நட்புக்கு எப்படிலாம் பழகக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நட்புக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாது, காசு பணத்தை காட்டிலும் பழக்கம் தான் முக்கியன்றதை சசிகுமார் எல்லா படத்துலையும் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ படம் சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து செம்மையா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் பாக்குறப்போ நல்லா உட்காந்துருக்கு, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. ஸோ திடீர்னு பிஜிஎம் வர்றப்போலாம் நமக்கு ஒரு என்னமோ நடக்க போகுதுன்ற ஒரு அவுட்புட்லாம் இருக்கு. பாக்குறப்போ அதே மாதிரி சூரிய வந்து அந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓடுறப்ப சூரிய இப்படி காமிக்கிறக்காண்டி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்றது செம்மையா இருந்துச்சு. செம்மனா. அதாவது இப்ப சூரிய வந்து நீங்க இந்த படத்தை பாத்துறீங்கன்னா அடுத்து ஹீரோவா தான் பாக்கணும்னு நினைப்பீங்க. காமெடியன்ஸா நீங்க யோசிக்க கூட முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு பண்றாப்ல. சோ அந்த நேரத்துல காமெடி கொடுக்கணும், சூரி அப்பப்ப காமெடி பண்ணுவாப்ல அப்படின்றக்காண்டி அங்கங்க கவுண்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அதுவும் கவுண்டரை பக்கவா சூப்பரா பண்ணி காமிச்சிருக்காரு, ஹீரோவா நிரூபிச்சிட்டாரு. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் சும்மா ஒன்று சொல்றேன், எல்லாரும் தப்பா நினைச்சுக்கோனா. சோ தளபதி நம்ம பாக்குறப்போ ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு என்ட்ரி போர்ஷனே செம்மையா இருந்துச்சு. சோ ஆமா, மிரட்டிட்டாங்க. அதான் சொல்றல, தளபதியை பாக்குறப்போ ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கிறப்போ நம்ம தளபதியை பாக்குறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எஃபெக்ட்ல கொடுத்துட்டாங்க. சோ அவங்கள அதே மாதிரி இன்ட்ரோ பிளாக் அப்பா சான்ஸே இல்ல, அந்த அளவுக்கு இன்ட்ரோ பிளாக் செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருக்கு படம். நல்லா இருக்கு சூப்பர் படம். அருமையா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூர்யான ஆக்டிங்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துல, ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. விடுதலை படத்தோட பெஸ்டா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா அடுத்து அந்த படத்தை காட்டி இந்த படம் ரொம்ப ஆக்டிங் ரிலேட்டடா சூப்பரா பண்ணிருக்காரு. அருமையா இருக்கு. கரெக்ட். படத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா சாங் வந்து அந்த மியூசிக் கொண்டு போறாங்க. நல்லா அருமையாவும் இருக்கு. பிரச்சனை. படம் சூப்பர் ஹிட் சார். சூப்பர் படம், பயங்கரமா இருக்கு. இதுல புரட்டாசி தான் வந்து அவர் தான் எல்லாமே. புரட்டாசி படத்துல போனா படம் ஓடி இருக்காது. 3 பேருமே செம்மது. வில்லனும் சரி, புரட்டாசியும் சரி, சதிகுமார் சரி. படம் செம்ம ஹிட் சார். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பார்த்தோம். நல்லா இருக்கு. சூரி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா போச்சு, டப்புன்னு முடிஞ்சிருச்சு. பட் இன்டர்வல் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, என்டர்டைன்மெண்டா போச்சு, ஃபன் அதுன்னு போச்சு. இன்டர்வல் முடிஞ்சு கொஞ்சம் என்ன சொல்றது, இன்டர்வல் முடிஞ்சே கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சில சீன்ஸ். பட் படம் முடிய லாஸ்ட் ஒரு 20 நிமிஷமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. படம் ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷனா தான் இருந்துச்சு. சூரியோட ரோல் வந்து ரொம்ப அண்டர் பிளே பண்ண மாதிரி இருக்கும். என்னடா ஹீரோன்னு வந்துட்டீங்க, பட் நீங்க படத்துல ஹீரோ மாதிரி இது பண்ணலேன்னு. பட் இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸும் சரி, அவர் ஹீரோன்றதை ப்ரூவ் பண்ற மாதிரி சில சீன்ஸ் இருக்கும். படம் முடியும் போது ரொம்ப, அதாவது நம்மளுக்கே சில சீன்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் சூரிய மேல கோவம் வரும், இதெல்லாம் ஓவரா தெரியலையான்ற மாதிரி. பட் அவர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, நான் எப்படி பண்றேன்னு. படம் முடிஞ்ச அந்த டைம் கிளைமேக்ஸ் வந்து ஓரளவு கன்வின்சிங்காக தான் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு இப்படி தான் முடிக்க முடியும், அவங்க எப்படி முடிப்பாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட இருக்கும். பட் படம் முடியும் அவங்க கரெக்டாக கன்வின்சிங்காக முடிச்சிருப்பாங்க. இதுதான் வைக்க முடியுன்றது எல்லாத்துக்கும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படம் கண்டிப்பாக பிஎன்சி நமக்கு பக்கம் பயங்கரமாக ஓடும். சரிங்களா, ஏசன்ட் எப்படின்னு தெரியல, படம் பிஎன்சியில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எங்கள் அரண்மனை அந்த போட்டு போடுது இல்லைங்க. நான் சொல்றது என்ன, நம்ம வரோம் வந்து படத்துக்கு வரோம்னா நமக்கு வந்து படம் வந்து மெசேஜ் அப்படி இல்லை, ஒரு டைம் பாஸ் பண்ணல, அது கண்டிப்பாக படம் கொடுத்துதான் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. சூரிய ரொம்ப நாள் கழிச்சு காமெடியா பார்த்துட்டு இப்படி பாக்குறதுக்கு எப்படியே இருக்கும்னு நினைச்சோம். மிரட்டிட்டாப்ல, டைரக்டரும் பிடிச்சிட்டாப்ல. ஒரு சரியான படம். விடுதலையை மிஞ்சுற அளவுக்கு இந்த நடிப்பு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இதுல இருந்து சூரிக்கு வந்து அடுத்தடுத்து பெரிய படங்கள் தான் வரும். நல்ல படம், நல்லா இருக்கு, சூப்பரா. கண்டிப்பா மறந்துடுவாங்க. சந்தானம் வந்து எப்படி காமெடியாகி ட்ரை பண்ணாப்ல முடியல, ஆனா சூரியனால கண்டிப்பா முடியும். நல்லா பண்ணிருக்காப்ல, நல்லா இருக்கு படம். வந்து என்னோட கருத்துக்கு வந்து கடை சொல்றாங்க நம்ம தலைக்கு மேல கரண்ட் சுத்தும். ஆனா படம் பார்க்குற ஒவ்வொரு மனுஷங்களும் தலைக்குள்ளே கரண்ட் சுத்துது. ஏன்னா அந்த அளவுக்கு திரைக்கதை அமைச்சிருக்காரு டைரக்டர். அதுக்கு முதல் செந்தில்குமாருக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, படத்துல ஒரு சாதாரண காமெடி நடிகரை இவ்வளவு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவா கொண்டு வர முடியுன்றத நிரூபிச்சிருக்காரு. ஆனா அவர் பண்ண சப்ஜெக்ட், அந்த கதைக்களத்துக்கு இந்த கேரக்டர் இவ்வளவுதான் பண்ணுன்றத பக்காவா பண்ணியிருக்காரு. எல்லா படத்துலயுமே கடைசி விசுவாசம் தான் ஜெயிக்கணும். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ண இடத்துல விசுவாசமா இல்ல நியாயமா நேர்மையான்ற படத்துல அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகிறதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வில்லன் நெகட்டிவ் ரோலும் பண்றதுக்கும் தன்னை வளர்த்து மெருகேத்திக்கிட்டாரு இந்த படத்தின் மூலமா. சார், படம் வந்து ஒரு ஊர்க்குருவி பருந்தாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஊர்க்குருவியை பருந்து ஆக்கணும் அப்படின்றதுக்காக கருடன் ஆக்கியிருக்காங்க.
படத்துல வந்துட்டு சொல்ல போனோம்னா எல்லாமே ஒரே மாதிரி அரைச்ச மாவை வச்சு அரைச்சிருக்காங்க. சசிகுமார் படத்தோட மொத்த படங்களையும் கலவையாக கொண்டு வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. அவர் வந்தாலே நட்பு, அடுத்து துரோகம், அப்படியே அடி வெட்டு குத்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. என்ன இதுல கொஞ்சம் ஜாதியை கொண்டு வராம விட்டாங்க. இருந்தாலும் ஒரு முஸ்லீம் பொண்ணை வந்து ஒரு இந்துவா பொட்டு வச்சே காமிச்சு கொஞ்சம் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தவறா தெரிஞ்சுன்னா, ஒரு முஸ்லீமை வந்து ஒரு கோயிலுக்குள்ள வச்சு திருமணம் பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு தவறான விஷயம். மற்றபடி வந்து சூரி நல்லா நடிச்சிருக்காப்புல, அதான் இந்த படத்துல நல்ல ஒரு பெஸ்ட். யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல, ஒரே குத்து வெட்டு. குழந்தைகளோட பார்க்கறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காப்புல. சூரிய ஐடிக்கு நல்லா இருக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லை, பார்க்கலாம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த விட நல்லா இருந்துச்சு. சூர்யா அவ்வளோ நீட்டாக காட்டியிருந்தாங்க. சசிகுமார் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. யுவனோட பிஜிஎம் பக்காவா இருக்கு. யுவன் பிஜிஎம் சூரிக்கு செம்மையா சூட் ஆயிருச்சு. இல்ல படத்துல அதான் சொல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதான் ஸ்டோரியும் பேக்ரவுண்ட் ரெண்டுமே பயங்கரமா இருந்துச்சு. அதுதான் அதான் ஏன்னா படம் தனியா பார்த்தா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பிஜிஎம் வந்து படத்துல செம்மையா தூக்கி கொடுத்துச்சு. கண்டிப்பா அந்த போல சூரிய வந்து என்ன சொல்றது, விடுதலையில வந்து ஓரளவு ஓகே, அது வெற்றிமாறன் படம் நல்லா தான் நடிச்சிருப்பாரு. பட் இந்த படத்துல செம்ம நல்லா நடிச்சிருந்தாரு. வேற லெவல்ல இருக்கு. சூரியனோட நடிப்பு செம்மையா இருக்கு. உண்மையிலே அவர் இந்த ஆங்கிள் நம்ம பார்ப்போம்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு காமெடி இதை தவிர வந்து இப்படி ஒரு முகம் இருக்குன்னு அவருக்கு உண்மையில ஒரு சீனும் அவரோட ஆக்ஷன் வந்து நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு. அப்படியே பயங்கரமா இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக் வந்து செமையா இருக்கு. யாரும் மிஸ் பண்ணல. இன்டர்வல் பிளாக் வந்து வேற லெவல்ல இருக்கு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து இன்னும் பேக்ரவுண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சசிகுமார் சாரோட கேரக்டர். பிளஸ் வந்து ஒரு சூரியனை வந்து ஒரு இதுவும் தாங்க முடியல, செமையா இருக்கு, சுத்திக்கு இருக்காங்க. அவரோட ஒரு ஃப்ரேமும் வேற லெவல்ல இருக்கு. அவர் புரிஞ்சு நடிச்சிருக்காரு. அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு பில்டப் இல்ல, எதுவுமே இல்ல, தேவையான இதை மட்டும் கரெக்டா அப்படியே செதுக்கி பண்ணிருக்காங்க. இந்த இதுலயுமே அவர் காமெடி நிறைய பண்ணிருக்காரு. வேற லெவல்ல இருக்கு. அந்த வைப் இன்னும் குறையல. சூரி சார் நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா நேச்சுரலா இருக்கு. இப்போ ஒரு காமெடியா பார்த்துட்டு ஆக்டரா பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவருக்கு எல்லா ஜானருமே சூட் ஆகுது. நேச்சுரலா ஆக்ட் பண்றாரு. இனிமே அவர் காமெடி ரோல் பண்ணலாமா, இல்ல ஆக்டரா பண்ணா நல்லா இருக்கும்? எப்படி பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும். பிஜிஎம்லாம் சூப்பரா இருக்கு. சாங்ஸுமே லவ் சாங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாரும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபேமிலி ஆடியன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வெட்டு குத்தா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஓவரால் ஹோல் மூவி சூப்பரா இருக்கு.